அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 2A வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 18/7/2025 இன்றைக்கி தான் வந்து அப்டேட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 நோட்டிஃபிகேஷனுக்கு வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலை, ரைட்டா? சரி, மேபி இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வந்து அதிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து கவுன்சிலிங் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அடிஷ்னல் வேகன்சி வந்து 18 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன போஸ்ட் அப்படின்றத அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸில் முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2க்கு வந்து 5 வேகன்சி வந்திருக்கு. ப்ரொபோஷன் ஆஃபீஸருக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து குறைவாக இருந்திருக்கலாம், இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முனிசிபல் கமிஷனர் வந்து கிரேட் 2 வந்து 5 வேகன்சி இருக்குது. பட் இப்போ 2025 வந்திருக்கக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா சப் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. பட் ஆனால் முனிசிபல் கமிஷனர் வந்து வேகன்சி கொடுக்கல. ஸோ இவங்க 2024 நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025 நமக்கு வேகன்சி இல்லாமல் இருக்குது. மேபி 2025க்கு வந்து முனிசிபல் கமிஷன்ன்றது எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ரிசல்ட் எல்லாம் கொடுத்து கடைசி ஸ்டேஜில் மேபி வந்து ஆட் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இல்லை. பழைய நோட்டிஃபிகேஷனில் வந்து 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இது இன்க்ளூடிங் ஷார்ட் பார்ட் வேகன்சி இந்த ஆஸ் போட்ட சிம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2A சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 4ன்னு சொல்லி. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 9ன்னு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அதாவது ரிவைஸ் பண்ணியிருக்க முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அதை ரிவைஸ் பண்ணி நியூ வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முனிசிபல் கமிஷனர்லாம் வந்து எந்தெந்த கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிஎஸ் டீம் வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் உமனுக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் ஆண்கள் வந்தீங்கன்னா வித்தவுட் பிஎஸ்டிஎம் வந்தால் உங்களுக்கு முனிசிபல் கமிஷனர் கிடைக்காது இந்த 5 வேகன்சியில். பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது, உமன் அப்படின்றது இல்லை, ரைட்டா? ஸோ அதனால் பொது போட்டி அது வித்தவுட் பிஎஸ்டிஎம். அது எம்பிசி டிஎன்சி வந்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ வித்தவுட் பிஎஸ்டிஎம் வந்தால் எம்பிசி கிடைக்காது. எஸ்சிக்கு ஜென்ரல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து முனிசிபல் கமிஷனர் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுமே என்னென்ன கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்குன்றதை இந்த டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் 2024 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு குரூப் இப்போ வந்திருக்கக்கூடிய 2025க்கான நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வேகன்சி ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கடைசி ஸ்டேஜில் நமக்கும் வந்து கொஞ்சம் வந்து வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ 2025 நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் குரூப் 2 2A படிக்கிறீங்க அப்படின்னா 012781561 அதாவது குரூப் 2 2Aக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க. கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 20ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முன்கூட்டியே வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.